அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளியம்மாள் குறித்து சர்ச்சை எழுப்பிய கபிலனுக்கு நெற்றியடி கொடுத்திருக்கக்கூடிய காளியம்மாள் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விவசாயிகளுடைய பாத யாத்திரையில் கலந்து கொண்ட காளியம்மாள் பெயருக்கு பின்னால் எதனால் சமூக போராளின்னு போட்டிருக்காங்க, எதனால் நாம் தமிழ் கட்சி நிர்வாகியின் குறிப்பிடல அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை கபிலன் எழுப்பியிருக்காரு. தொடர்ச்சியாகவே நாம் தமிழ் கட்சி குறித்து ஏதாவது ஒரு சர்ச்சை எழுப்பணும் அப்படின்ற நோக்கத்திலேயே இந்த திமுக கைக்கூலிகள் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது நம்மளால் கண்கூடவே பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பம் அடைந்திருக்காங்க. உண்மையிலேயே காளியம்மாள் கட்சியில் இல்லையா அப்படின்னும், சீமான் அவங்கள கட்சியிலிருந்து நீக்கிட்டாரா அப்படின்னும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கீழே பல கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி காளியம்மாள் பார்த்தீங்கன்னா காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டத்தை ஒரு தனி நபராகவே நடத்திருக்காங்க காளியம்மாள். அதாவது இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா காளியம்மாளுடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. அதுலேயும் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்கும்போது காளியம்மாளுடைய தலைமையில் நடந்தது அப்படின்றது கபிலனுக்கு நெற்றியடி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காளியம்மாள் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க அப்படின்னா, நான் கட்சியிலிருந்து விலகிட்டேனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பேர் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் என் மீது அவ்வளோ அக்கறை கொண்ட நபர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி, நான் இன்னும் கட்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு பதிலளித்தது மட்டும் இல்லாமல், எங்கள் கட்சிக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்குள்ளே 1000 விஷயம் நடக்கும், இதை பற்றி நீங்களாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு காளியம்மாள் பதிலளிச்சிருக்கிறது திமுக கைக்கூலிகளுக்கு ஒரு நெற்றியடி போலவே பார்க்கப்படுது. நாம் தமிழ் கட்சி குறித்த விமர்சனங்களை வச்சா மட்டுமே தன்னுடைய பொழப்பு ஓடும் அப்படின்னு இருக்கக்கூடிய திமுக கைக்கூலிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியை பற்றி என்ன வேணால் விமர்சிங்க, ஆனால் எங்கள் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு நீங்களாகவே ஒரு அவதூறை பரப்பாதீங்க அப்படின்றத காளியம்மாள் இந்த மாதிரி திமுக கைக்கூலிகளுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எச்சரிக்கையாகவும் காளியம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களால் மட்டும்தான் வழக்கு போட முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னும், எங்களாலையும் வழக்கு போட முடியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.